Hello students, welcome to the Impact IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how important UGC NET scores for PhD. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி UGC NET, TNSET, CSIR NET எக்ஸாம்ஸ்க்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். UGC NET எக்ஸாம்ஸ் எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ரிசர்ச் ஃபெலோஸ், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கண்டக்ட் பண்ணாங்க டில் 2024 வரைக்கும். இன் 2024 யூஜிசி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பிஹெச்டி அட்மிஷன் சொல்லி தேர்ட் க்ரைட்டீரியா ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வரப்போ என்னாச்சு அப்படின்னா, ஸோ பிஹெச்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே உள்ள காலேஜ் எக்ஸாம்ஸ் மற்றும் இன்டர்வியூ நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். அதுதான் வந்து ரெகுலர் ப்ராசஸாக இருந்துச்சு. இந்த பிஹெச்டி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியலை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் சென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மற்றும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சர்க்குலர் சென்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இனிமேல் எந்த ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸும் மற்றும் அலைடு யூனிவர்சிட்டிஸும் பிஹெச்டி கேண்டிடேட்ஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சர்க்குலர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஜிசி நெட் ஸ்கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஸ்கோர்ஸ் ஃபார் பிஹெச்டின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி ஸ்கோர்ஸ் இந்த நெட் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஹெச்டி. அது இந்த ஸ்கோர்ஸ் மட்டும் இருந்தாலும் நீங்கள் வந்து பிஹெச்டிக்குள்ள டேரெக்டாக அட்மிஷன் கொடுத்துருவாங்கன்னா கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த நெட் ஸ்கோர்ஸ் ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டிக்கான அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேரியஸ் கவர்மெண்ட்ஸ், இன்னும் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யாரும் இன்னும் இந்த ஒரு சர்க்குலர் கொடுக்கல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் பி காஷியஸ். ஸோ பிஹெச்டி இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நெட் வேண்டான்னு நீங்கள் நினைக்காதீங்க. நெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக அது மேண்டேட் பண்ணுறாங்க. இன் ஃபியூச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் மேண்டேட் திஸ் நெட் ஸ்கோர்ஸ் ஃபார் பிஹெச்டி. நீங்கள் பிஹெச்டி பண்ணாலே நெட் ஸ்கோர்ஸ் மேண்டேட்டரின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. ஸோ தட் யாரெல்லாம் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நெட் எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நெட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களா? போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு மந்த்லி 37,000 ஸ்டைஃபண்டோட பிஹெச்டி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூஜிசி நெட் அப்படிங்கிற எக்ஸாமை வருஷத்துக்கு 2 முறை நடத்துகிறாங்க. இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா யூஜிசி நெட் கிளியர் பண்ணவங்க தான் இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ப்ராப்பரான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்ரி வீக் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸஸ் போத் ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் மோடில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனாலிசிஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கான கோர்ஸ் வர ஜூலை மந்த் ஸ்டார்ட் பண்ண இருக்கும். இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணீங்கன்னா கட்டாயம் நீங்களும் ஒரு நாள் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ அல்லது ஒரு JRF ஈஸியாக என்ரோல் பண்ணிக்க முடியும். டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாயின் நவ்.